டிரைவர் நான் வந்து கொஞ்சம் பிரச்சனை இவர் தான் டிரைவர் சார். இவர் என்ன சொன்னாங்கன்னா இவர் சாத்தூர் போகிறோம். இவர் என்ன சொன்னார்னா என் திருமணம் வந்து சாத்தூர் போட்டுட்டாருப்பா இல்லையா அப்படின்னாரு. ஆனால் டயம் எங்கே இருக்குது எல்லாரும் ஏறிட்டாங்க. முப்பத்தொன்று தான் போட்டு சொன்னார். இவர் போக மாட்டேங்கிறாரு. அப்படி இல்லாமல் 4:10 அனுப்பி பண்ணிட்டாங்க. வண்டி இருக்கு சார். அந்த வண்டி யாரும் போக பண்ணிட்டாங்க. கோயில்பட்டிக்குள்ள வந்துட்டு 7:20 தான் எடுப்பாங்க. இன்னைக்கு பஸ் 7:20 தான் வந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு 7:30 எடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க ஏறிட்டு ஃபோன் 2-3 ஃபோன் பேசுனாங்க. பேசிட்டு அவங்க இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வந்து சாத்தூர் போர்டு போட்டு இந்த பஸ் சாத்தூர் தான் போக எல்லாரும் இறங்கிக்கோங்கட்டாங்க. அப்போ நாங்கள் பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கோம். பேக் எல்லாருமே மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆளுக்கு 2-3 பை வச்சிருக்காங்க. நான் எப்படி மாற முடியும்னு சொல்லும்போது அவங்க சொன்னா பின்னாடி உள்ள பஸ் உங்க ஊருக்கு போகுதுன்ட்டாங்க. பின்னாடி போய் ஒரு ஆள் போய் பார்த்தாங்க. இருக்கங்குடின்னு தெளிவா போட்டுருக்கு. நீங்க அதுல போய் ஏறுங்க அப்படிங்க. இருக்கங்குடி போய் ஏறி சார் எப்படி சார் உப்பத்தூர் போக முடியும்? அதை கேட்டு நான் இவ்வளவு நேரம் ஆச்சு. இப்பவுமே எங்களுக்கு இன்னும் இந்த பஸ் எடுக்கவே இல்லை. ஒரு பஸ் ஆள் இதுல இருக்கு. இப்ப அடுத்த டைம் பஸ் வந்திருக்கு. அடுத்த டைம் பஸ் ஏற்றி விடுறாங்க. அவ்வளவுதான். கேட்டா கோயில்பட்டி டிப்போ சாத்தூர் டிப்போன்னு மாத்தி பேசுறாங்க. ஆனா அவர் வந்த உடனே சாத்தூர் போர்டு போட்டு இது போகாது அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன இதுல சொல்றாங்க? நாங்க எதுக்கு இதுல ஏறி இருக்கணும்? இல்ல பஸ் லேட் ஆகுது வரலங்கிறது எங்களுக்கு அவங்க எப்ப இன்ஃபார்ம் பண்ணணும்? 6:50 டைம். யாராவது ஒருத்தர் சொல்லிருக்கலாமே. இங்க உள்ளவங்க ஒருத்தர் சொல்லி நாங்க பிள்ளைகளோட வெயிட் பண்ணிருக்க மாட்டோம்ல. இந்த நாங்க ரோட்ல எல்லாம் போய் இது பண்ணோம். யாரும் எந்த இதுவும் கிடையாது. அவங்க நாளைக்கு அரேஞ்ச் பண்றவங்க. அங்க நாளைக்கு அது நடக்குமான்னு தெரியல. ஆனா இந்த டிரைவரும் இந்த கண்டக்டரும் ரொம்ப மோசம். வேற யாரை பத்தி நாங்க சொல்ல. இவங்க 2 பேரும் மட்டும் தான் ரொம்ப மோசம். அவங்க சௌரியத்தை எடுப்பாங்க. அவங்க சௌரியத்தை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பேசுறாங்க. மரியாதையா பேச மாட்டாங்க. ஆமா ரொம்ப மோசமா வண்டி விடுறாங்க. நின்றுட்டு வந்தோம்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. இப்பவும் வந்து அவங்க டைமிங் பிரச்சனை கிடையாது. நாங்களாம் அவங்களாங்கதான் அவங்களோட பிரச்சனை. நாங்க சொல்லி எடுக்கவாங்கிறது கண்டக்டர் டிரைவரோட இது. நாங்க சொல்லி அவங்க எடுக்க வாங்குதான் அவங்களோட பிரச்சனை. இப்ப கேட்டா டிப்போல உள்ள அவங்க மேனேஜர் யாரோ போன பிளைட் மோட்ல போட்டாங்களா எடுக்க மாட்டாங்களா? அப்புறம் எதுக்கு பஸ் ஓடணும்? நாங்க நடந்தே போய்க்கணுமே. அவங்க அதிகாரியே இல்ல. ஒரு அதிகாரினா ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும். இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எதுக்கு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்? நாளைக்கு நாங்க உங்களுக்கு டைமிங்க்கு வருவாங்க. நாளைக்கு நாங்க எல்லாரும் இந்த பஸ்ஸுக்கு வரோமான்னு தெரியல. ஆனா மத்தவங்க வருவாங்க. நான் வந்தா நான் சொல்றேன் கண்டிப்பா உங்கள்கிட்ட. ஐஸ்வர்யா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.